சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினுடைய இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியிலும் உங்களுக்காக நாங்கள் தாய்நாட்டிலே இருக்கக்கூடிய நீங்கள் பார்ப்பதற்கு ஏங்குகின்ற அல்லது நீங்கள் கட்டாயம் பார்த்திருக்க வேண்டிய ஒரு இடத்தை பற்றி காட்சிப்படுத்துவதற்காக எங்களுடைய நிகழ்ச்சி தொடர்ந்து விரிய இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே ஏற்கனவே ஒரு தடவை அல்லது பல தடவைகள் என்று கூட சொல்லலாம் ஊர்காவற்துறை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பல முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை பகுதியாக உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருந்தோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியிலும் கூட நாங்கள் ஊர்காவற்துறை பிரதேசத்துக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக நான் ஊர்காவற்துறை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தேவாலயமாக காணப்படக்கூடிய சூசையப்பர் ஆலயத்திலே அதன் உள்பிரவாகரத்திலே தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த பகுதியிலே இப்படி பல புனித தலங்கள் இருக்கிறது. குறிப்பாகவே ஊர்காவற்துறை பிரதேசம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் அதிகமாக செறிந்து வாழக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது. எனவே வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு ஊடாக தொடர்ந்து பயணிக்கலாம். இந்த பிரதேசத்திலே என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்பது குறித்து மேலும் ஆராயலாம்.
ஊர்காவத்துறை பொது சந்தைக்கு அருகிலே திறந்தவெளி அரங்கம் இருக்கிறது. அந்த திறந்தவெளி அரங்கத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டடத் தொகுதி, அதாவது இந்த பகுதியினுடைய பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய கட்டடத் தொகுதியின் ஒரு பகுதியிலே தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். பல வகையான விற்பனை கடைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. புடவையகம் இருக்கிறது, பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய சில்லறை வியாபார நிலையம் இருக்கிறது, கிராமிய வங்கி இருக்கிறது, சில கடைகள் பயன்பாட்டுக்கு உட்படாமல் பூட்டப்பட்டும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சமூக சேவை நோக்கத்திலே பயணிக்கக்கூடிய கூட்டுறவு சங்கத்தினுடைய கடை தொகுதி இந்த வீதி, இந்த பிரதான வீதியின் ஒரு பகுதியிலே மிக நீளமாக அமைந்திருக்கின்றது. மிக உயர்ந்த கட்டிடமாக கூட இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள், இன்னும் பல நிலையங்கள் இந்த ஊர்காவத்துறை சந்தையை அண்மித்து காணப்படுகின்றன. எனவே நேயர்களே, வாருங்கள் அந்த பகுதிகளுக்கும் சென்று பார்வையிடலாம். ஊர்காவத்துறை நகர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திறந்தவெளி அரங்கின் முன்பாகத்தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். 2 ஆலமரங்களை கொண்டு மிக குளிர்ச்சி பொருந்திய ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசம் காணப்படுகிறது. சுற்று மதல் கொண்ட ஒரு மூடிய வளவுக்குள்ளே தான் இந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. சிறிய பிள்ளைகளை விளையாடுவதற்காக கூட சில விளையாட்டு அரங்கங்களை, சில விளையாட்டு உபகரணங்களை கூட இந்த பகுதியிலே நாட்டி வைத்திருக்கின்றார்கள். இந்த ஊரிலே ஏதாவது முக்கியமான விழாக்கள், கலை நிகழ்வுகள் கூட இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இந்த அரங்கத்திலே தான் இடம்பெறும் என்று இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு கருத்தளிக்கின்றார்கள். இந்த பகுதியிலே இருந்து நாங்கள் உங்களை இந்த கலையரங்கம் இருக்கின்ற பகுதிக்கு நேர் எதிராக செல்லக்கூடிய சுருவில் வீதியூடாக பயணித்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல போகின்றோம். ஒரு மிக பிரம்மாண்டமான தேவாலயம் அமைந்திருக்கின்றது. அந்த பிரதேசத்தையும் நாங்கள் இப்பொழுது சென்று பார்வையிடலாம். இப்போது நான் ஊர்காவத்துறை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான தேவாலயமாக இருக்கக்கூடிய புனித மரியன்னை திருத்தலத்தினுடைய பங்குத்தந்தை அவர்களுடைய வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய அற வீட்டினுடைய ஒரு முன்பகுதியிலே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம், மிக பழமையானதும் மிக புரதானமானதும் பல சிறப்புகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த மரியன்னை தேவாலயமானது 1895ஆம் ஆண்டளவிலே கட்டி நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக காணப்படுகிறது. மிகுந்த விசாலமான ஒரு சுற்றாடலிலே தென்னை மரங்கள் சூழ குளிர்மை பொருந்திய ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது. இந்த தேவாலயத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்ற போதே எங்களுக்குள்ளே எங்களை அறியாத ஒரு இனம் புரியாத அமைதியும் அன்பும் சாந்தமும் எங்களுக்குள்ளே குடிகொள்ளுவதை நாங்கள் ஊகித்து அல்லது உணரக்கூடியதாக இருக்கின்றது. வாருங்கள் நேயர்களே, இந்த தேவாலயம் குறித்தான விரிவான தகவல்களை பார்க்கலாம். இந்த புனித மரியன்னை திருத்தலமானது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயத்தை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. ஆன்மீக ஸ்தலமாக மட்டுமில்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சிறிய பிள்ளைகளினுடைய அறிவை வளர்க்கின்ற அறிவியல் தலமாகவும் காணப்படுகிறது. இந்த ஆலயத்தினுடைய வலப்பகுதியிலே ஒரு திறந்த வெளி கலையரங்கம் இருக்கிறது. அந்த கலையரங்கத்திலே சிறிய பிள்ளைகளுக்கு, நடுத்தர வயதுடைய பிள்ளைகளுக்கு கணித வகுப்புகள், ஏனைய பாடங்களை போதிக்கக்கூடிய வகுப்புகள் கூட இடம்பெறுகின்றன. அப்படி இடம்பெறக்கூடிய வகுப்புகளினுடைய
ஒரு வகுப்பு அந்த கலையரங்கத்திலே தான் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். மிக சீரிய வாங்குகளை இங்கே அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். வெண்பலகை இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை பார்த்தால் ஒரு கல்வியை கற்பதற்கு ஏதுவான ஒரு இடமாக காணப்படுகிறது. இயற்கை எழில் பொருந்திய இந்த இடத்திலே, ஆன்மீக திருத்தலத்துடன் கூடிய இந்த இடத்திலே இருந்து நாங்கள் கல்வி கற்கின்ற பொழுது நாங்கள் கற்கின்ற கல்வி எங்களுடைய மனங்களிலே ஆழமாக பதிந்திருக்கும் என்பதிலே எவ்விதமான ஐயக்கருத்துக்கும் இடமில்லை. இப்போது நாங்கள் ஊர்காவத்துறை புனித மரியாள் ரோமன் கத்தோலிக்க மகளிர் பாடசாலையிலே நின்று கொண்டிருக்கின்றோம். மிக பழமை வாய்ந்திருக்கக்கூடிய இந்த பாடசாலை பல தேவைகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. இந்த ஊர் பிரதேச மக்களினால் கவனிக்கப்படாத அல்லது அவர்களுடைய கவனம் இருந்தும் பெரும்பாலும் அவர்களுடைய உதவிகள் கிடைக்கப்படாத ஒரு பாடசாலையாக இருக்கின்றது. பார்க்கின்ற பொழுது மிக கவலை தரக்கூடிய ஒரு விடயம், 150 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பழமையான கட்டிட தொகுதியிலே தான் இன்றைக்கும் தன்னுடைய கல்வி நடவடிக்கைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. புதிய கட்டிடத் தொகுதி இருந்தாலும் மாணவர்களுடைய இடப்பற்றாக்குறை காரணமாக இந்த பழைய கட்டிடத் தொகுதியிலே இன்றைக்கும் கற்றல் செயற்பாடுகள், கற்பித்தல் செயற்பாடுகள் இடம்பெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கல்லூரியை, இந்த பாடசாலையை மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியிலே கொண்டு நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிபர் அருட்சகோதரி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அம்மையார் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கம். இந்த பாடசாலையை பற்றி ஒரு விளக்கத்தை எங்களுடைய ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு தாருங்கள். இந்த பாடசாலையை நாம் பொறுப்பேற்று 2 வருடங்கள் மட்டுமே. பொறுப்பேற்கும் போதே இந்த பாடசாலையை பார்க்கும் போது எனக்கு கவலையாகத்தான் இருந்தது. பௌதிக வளம் என்றது மிகவும் கஷ்டமான ஒன்றாகத்தான் எனக்கு தென்பட்டது. அதிலும் இந்த கட்டிடத் தொகுதி ஏறக்குறைய 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கட்டிடத் தொகுதிக்குள் நான் வரும்போது 3 வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருந்தது. காற்றோட்ட வசதி இல்லை, போதிய வெளிச்சம் இல்லை, அதற்குள்ளே மாணவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள். இந்த விடயம் தொடர்பாக நான் பலரோடு, பல அரசியல்வாதிகளோடு, எங்களுடைய கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளோடு பல கோரிக்கைகளை நான் விட்ட போதும் எனக்கு இதுவரை எந்த விதமான சாதகமான முடிவும் கிடைக்கவில்லை. இது உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய ஒரு விடயம். நான் இந்த பாடசாலையை பொறுப்பேற்று 2 வருடங்கள், 2 பழைய மாணவர்களாலே எனக்கு உதவி கிடைக்கப்பட்டது. மிகவும் சிறிய தொகை. அதை வைத்து கொண்டு தான் 100 பிளாஸ்டிக் கதிரைகளை வாங்கினேன். இன்னும் ஒரு பகுதியை வைத்து கொண்டு தான் இந்த பேண்ட் உடுப்பை நான் தயாரித்தேன். இவ்வளவுதான் இந்த 2 வருட கால பகுதிக்குள்ளே எனக்கு கிடைத்த வெளிநாட்டு உதவி என்றார். நான் பல கோரிக்கைகளை வைத்தும், ஏதோ வெளிநாட்டுக்காரர் வந்த போதும் நான் பல கோரிக்கைகளை வைத்தேன். இதுவரையும் எந்த முடிவும் இல்லை. வெளிநாடுகளிலே இருக்கின்ற எங்களுடைய பழைய மாணவர்கள் எல்லோரும் ஒத்துழைத்து இந்த பாடசாலைக்கு பல உதவிகளை அவர்களால் இயன்றால் செய்ய முடியும், அவர்கள் நினைத்தால் அதை செய்ய முடியும். அந்த வகையிலே இந்த கோரிக்கையை நான் முன்வைத்து இந்த சந்தர்ப்பத்தை அருளிய இவர்களுக்கு நான் நன்றி கூறி என்னுடைய கோரிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பாகத்திலே ஊர்காவத்துறை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய சில முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை பற்றி தெளிவான காட்சி படிமங்களோடு பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். அதிலும் நிறைவாக நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய ஊர்காவத்துறை புனித மரியாள் திருத்தலத்தினுடைய பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரோமன் கத்தோலிக்க மகளிர் பாடசாலை கூட தன்னுடைய கட்டட தேவைகளை, அதாவது பௌதீக வளங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடசாலை. இந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்கள் அயலிலே இருக்கக்கூடிய காணிகளை இந்த பாடசாலைக்காக வழங்குவதன் மூலமாக எதிர்காலத்திலே இந்த கல்லூரியை, இந்த பாடசாலையை விஸ்தீரணப்படுத்த முடியும். அதன் மூலமாக இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய பல பிள்ளைகள் பயனடைவார்கள் என்பது குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு விடயம். எனவே நேயர்களே, நாங்கள் இந்த பாடசாலையிலே தான் நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றேன். தன்னுடைய வளங்களை எதிர்காலத்திலே
தேவை கருதி இருக்கக்கூடிய இந்த பாடசாலையினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுதும் அந்த உணர்வு, ஒவ்வொரு ஆசிரியர்களை பார்க்கின்ற போதும் அந்த உணர்வு, அதே இறை பணியாக நினைத்து இந்த கல்வி பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிபர் அவர்களை பார்க்கின்ற பொழுதும் அதே உணர்வு எங்களுடைய மனங்களிலும் அது பிம்பமாக தெரிந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புலம்பெயர் உறவுகள் முன்வந்து, யாராக இருந்தாலும் சரி, முன்வந்து நல்ல பணிக்காக முதலிடுவதன் வாயிலாக ஒரு வளமான எதிர்காலத்தை இந்த மண்ணிலே நாங்கள் உருவாக்க முடியும் என்பதை நிறைவாக கூறிக்கொள்கின்றேன். நேயர்களே, இந்த இடத்திலே இருந்து நாங்கள் எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினுடைய இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரத்துடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேயர்களே.